பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுதுல இயேசு நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? லூக்கா 11:28 இப்படியாய் சொல்லுகிறது, கவனித்து பாருங்க. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த யூடியூப்ல வீடியோஸ் நிறைய வருது. அப்ப வசனத்தை கேட்கிறோம், சாட்சியை கேட்கிறோம் இல்லையா? அதே போல தேவாலயத்துல வசனம் சாட்சி வருகிறது, அதையும் நம்ம கேட்கிறோம். ஆனா எப்படி கேட்கிறோம்? அதுலதான் விஷயம் இருக்கு. வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போதோ இல்ல அவருடைய சாட்சி நிறைந்த ஒரு சில காரியங்களை கேட்கும் போதோ உங்க மனசுல சரியா நீங்க திடமா வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஒரு நோட் ஒன்று போடுங்க. இந்த நோட்ல கர்த்தர் இந்த நாள்ல என் கூட இந்த வசனத்தை கொண்டு பேசினார், என் பிசினஸ்க்காக நான் ஜெபிச்சேன், கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு இந்த சாட்சி கொண்டு பேசினார், என்னுடைய வேலைக்காக, பிள்ளைக்காக, எதிர்காலத்துக்காக எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து தேவன் பேசினதை முதல்ல எழுதி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு நம்ம இருக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்க அதை எழுதி வச்சாதான் உங்களுக்குள்ள ஞாபகம் இருக்கும். கர்த்தருக்குள்ள திடமா இருப்பீங்க. சோர்ந்து போற நேரத்துல கர்த்தர் உங்களை திடப்படுது.